அந்த முன்னாள் முதலமைச்சருடைய அந்த போட்டோ தான் இருந்துச்சு. அப்பயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இந்த புத்தக பையெல்லாம் என்ன செய்யலான்னு கேட்கும்போது சொன்னது உனக்கு இதுக்கு எவ்வளவு செலவானாங்க, 13 கோடி ரூபா செலவாகன்னு போனது. 13 கோடி ரூபா என்பது மக்களுடைய வரி பணம். அந்த வரி பணத்தை என்னைக்கும் நான் வேஸ்ட் பண்ண வேணாம், அவங்களுடைய போட்டோவே இருக்கட்டும், அதை அப்படியே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்ம. அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரியே அவங்க அடிக்கல் நாட்டுறதுக்கு தான் நாங்க பண்றோம் அப்படின்னு நாங்க சொன்னாங்கன்னா ஒன்னே உதாரணம் சொல்றேன். 2021 13 கோடி ரூபாய் மதிப்பீடுல இருக்கக்கூடிய புத்தக பை அவங்க அடிச்சு வைக்கும் பொழுது அந்த முன்னாள் முதலமைச்சருடைய அந்த போட்டோ தான் இருந்துச்சு. அப்பயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இந்த புத்தக பையெல்லாம் என்ன செய்யலான்னு கேட்கும்போது சொன்னது உனக்கு இதுக்கு எவ்வளவு செலவானாங்க, 13 கோடி ரூபா செலவாகன்னு போனது. 13 கோடி ரூபா என்பது மக்களுடைய வரி பணம். அந்த வரி பணத்தை என்னைக்கும் நான் வேஸ்ட் பண்ண வேணாம், அவங்களுடைய போட்டோவே இருக்கட்டும், அதை அப்படியே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் பொறுத்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு சார்ந்திருக்கிற மக்கள் எந்த நம்பிக்கையில் எங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கையை பாதுகாக்கின்ற வண்ணமாக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செய்யணும். கரப்படிஞ்சவங்க உள்ள போகணும்னு சொல்லியிருக்காங்க. புரியல, கரப்படிஞ்ச கைகள் உள்ள போகணும் இல்ல, அதான் சொன்னாங்க. இது அவங்களுடைய பொதுக்குழுங்க. இது அவங்க பொதுக்குழு சார்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும். பொதுக்குழு என்பது இப்போ ஒரு வியூகம் அமைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும். நான் திருப்பி அரசியல் பேசுன்னு தவிர நினைக்கிறேன். பொதுக்குழு என்பது அடுத்த தேர்தல் நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படி வியூகம் அமைக்கக்கூடியதான் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியா தான் நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.